அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன்னா ஒரே தடவை சொன்னா மனப்பாடமாகாது, திரும்ப திரும்ப சொல்லணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா என்னதுப்பா? அன்னைன்னா அம்மா, அம்மா இருக்காளா? பிதான்னா அப்பா, நான் இருக்கேன். நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு கடவுள். பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. அதத்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு இதுல சொல்லிருக்காங்க. புரியுதா? இப்ப சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும். யாரா அவன் காலங்காத்தால வந்து கத்தின்னு இருக்கிறான்? நீங்க படிச்சுன்னு இருக்க. இப்படி வந்து இங்க கத்தலாம் தெரியலையே. என்னயா என்ன? ஏன் வீட்டு வாசல் வந்து கத்தின்னு இருக்க? நீ என்ன விஷயம்? யோ, உம்மா நாய 4 நாளா கோயிலாண்டே படுத்து கிடக்குறாங்க. சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரியல, காய்ச்சல் வேற அடிக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. யோ, எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் 4 நாளைக்கு முன்னாடி சண்டையா, அதனால அவங்களை நான் வீட்டை விட்டு வெளியே தத்திட்டேன். இனிமே எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு தடவை அவங்க கதை எடுத்து நீங்க வந்த உனக்கு மரியாதை கேட்டுரும். பையா வந்துடுறானுங்க நியாயம் பேச. உன்னை பெத்தவங்க தானே அவங்க. உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இருக்கும்போது விட்டுருங்க, இல்லாதப்ப நடக்கிறாங்க. அம்மாடி. சரி, நம்ம பாடத்தை பார்ப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சொல்லுங்க. பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. எங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க.